இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பயிரெல்லாம் வச்சு ஒரு தோசை மாவு தாங்க செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு 1 கப்பு வந்து பச்சை பயிறு, 1 கப் வந்து பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் 1 கப்பு வந்து கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் 1 கப் வந்து கீன்வா, 1 கப்பு வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிறேன். நார்மல் ரைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் ப்ரௌன் ரைஸ் எடுத்துருக்கேன். 1 கப் வந்து உளுந்து. ஸோ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா அது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து புளிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அப்போவே வந்து செய்யறதா செய்யலாம். பட் நான் கொஞ்சம் புளிச்சு செஞ்சால் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. கிறிஸ்பியாகவும் வரும். அதனால் புளிக்க வச்சு ஒரு ஓவனில் வச்சு நல்லா புளிக்க வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து இட்லி கூட சுட்டுக்கலாம். இந்த மாவு சூப்பராக வரும் ஒட்டாமல். இன்றைக்கி நான் தோசை தான் செஞ்சேன். நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வருங்க. நீங்கள் நார்மல் தோசை சுட்டால் கூட இந்த கிறிஸ்பி டேஸ்ட்டு மனம் எல்லாம் வராது. பட் இந்த தோசையில் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நிலக்கடலை சட்னி, தேங்காய் சட்னியில் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் எக் கிரேவிக்கு தான் மேட்ச் பண்ணியிருக்கேன்.